ஹாய் எவ்ரிவான். நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அரியர் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் பாஸ் ஆகியிருப்பீங்க, ஆனால் மார்க் அதிகமாக வந்திருக்காது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காண்டி நம்ம என்னடா பண்ணுறது? நம்ம நல்லா தான் படித்தோம், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் தான் பண்ணோம், ஆனால் மார்க் கம்மியாக வந்திருக்கே. நம்ம எக்ஸாம் நல்லா ரைட் பண்ணோம், ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேனே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸுடைய ஆன்சருக்கும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம படிக்காமல் பாஸ் செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நிறைய மாணவர்கள், அதாவது 90% ஆஃப் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருக்கீங்க. ஒரு 10% மட்டும் இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு தவறுகள் நீங்கள் எக்ஸாமில் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு அரியர் விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம யூடியூப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை சொல்லி நீங்கள் புலம்புறீங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சார் உங்கள் வீடியோ நான் பார்த்தேன் சார், பார்த்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் பாஸ் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்சம் நான் மார்க் அதிகமாக நெக்ஸ்ட் செமஸ்டரில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, எக்ஸாமில் அரியர் வைக்காமல் எப்படி பாஸ் பண்ணுறது. செகண்டு, அதிக மார்க்கு நான் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் நான் அதிக மார்க்கு நான் எப்படி எடுக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டீங்க, கொஸ்டின் பேப்பரும் வாங்கிட்டீங்க. இப்போ எடுத்த உடனே நீங்கள் பண்ணக்கூடாத தவறு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா கொஸ்டினையும் கொஞ்சம் ரேட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை முதல்ல சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, எடுத்தோன்னே செக்ஷன் ஏ அட்டன் பண்றீங்க. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர்டரை மாற்றி அப்ளை எழுதணும் அப்படின்னா அதனால மார்க் குறையிறக்கோ அரியர்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக கிடையாது. அதுக்காண்டி தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த பாட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுறதுக்காண்டி தான் உங்களுக்கு பாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல்ல எந்த பாட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த பாட்டில் உங்களால் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பாட்டை செலக்ட் பண்ணுங்க. முதல்ல செக்ஷன் சி பாட்டு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் சியை சூஸ் பண்ணுங்க. செக்ஷன் பி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் பியை சூஸ் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு செக்ஷன் ஏ, அதாவது செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் தான் வரும், 1 மார்க் அதிகம் மேக்ஸிமம் வராது. சில யூனிவர்சிட்டியில் 1 மார்க் இருக்குது. அதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 மார்க் தான் செக்ஷன் ஏல இருக்கும். அதாவது மேக்ஸிமம் 70% 1 மார்க் தான் இருக்கும். சில யூனிவர்சிட்டியை பொறுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, சில யூனிவர்சிட்டியில் 1 மார்க் கொடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக 2 மார்க் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ எந்த 1 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல எந்த செக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த செக்ஷன் அட்டன் பண்ணால் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற செக்ஷனை முதல்ல சூஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. சார் எக்ஸாமில் எப்படி சார் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி நாங்கள் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது, அது தெரியாமல் இருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் நான் எக்ஸாம் இன்விஜிலேட்டர் டியூட்டி போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் வாங்கினோன்னே நல்லா எழுதுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அதாவது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அப்படியே போனீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் இப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதுறதுனால ரொம்ப மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து போக போக கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேப்பருடைய அந்த மதிப்பை குறைச்சி விடுறீங்க. அப்போ எப்படி பண்ணணும்? முதல்ல நான் சொன்னேன்ல, செக்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் டிப் சொன்னேன்ல, எந்த பாட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கொஸ்டின் ஒரு இப்போ செக்ஷன் சியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 மார்க் ஆர் 10 மார்க் கொடுத்துருப்பாங்க.
அப்படி கொடுத்துருக்கும் போது அப்போ 10 மார்க்குக்கு வந்து நான் எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறேன், அதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ஒரு 10 மார்க் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ நிமிஷம் வந்து நான் ஒதுக்குவேன். அதே ஒரு 5 மார்க் 6 மார்க் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ நிமிஷம் ஒதுக்குவேன். அதே ஒரு 1 வேர்டு பாட்டு அப்படின்னா ஒவ்வொரு 1 வேர்டுக்கும் எத்தனை செகண்ட் வந்து நான் ஒதுக்குவேன். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுருக்கணும். அதெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கல சார், அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செக்ஷன் சி பாட்டு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் சியில் ஒரு 10 மார்க் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா போய் எழுதிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் எஸ்ஏவாக இருக்கட்டும், பர்டிகுலர் ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக நீங்கள் எழுதிக்கிட்டே பேஜாக எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவருடைய மேக்ஸிமம் மார்க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 7 or 10 மார்க்கு இல்லை 8 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிமைனிங் கொஸ்டினுடைய டைமே வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ டைம் நீங்கள் ஒதுக்கணுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. தேர்ட் டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதவங்க எப்படி நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எழுதக்கூடிய ஆன்சர் வந்து அடித்து எழுதாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் எழுதுவீங்க, அப்புறம் திரும்ப அப்படியே கிராச் பண்ணுவீங்க, அது திரும்ப எழுதுவீங்க, திரும்ப ஸ்க்ராட்ச் பண்ணுவீங்க. சில பேர் பெரிய ஸ்க்ராட்ச்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை வேல்யூ பண்ணக்கூடிய அந்த டீச்சராக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணும்போது அடிச்சு எழுதாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து உங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த டீச்சருக்கு அந்த ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு அப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் எழுதும்போது நீங்கள் அடிச்சு எழுதக்கூடாது. அண்டு ஸ்பேஸ் அன்னெசரி ஸ்பேஸ் விட்டு எழுதுவீங்க. ஏன் எதுக்காண்டி மேக்ஸிமம் ஸ்பேஸ் விடுறீங்க அப்படின்னா பேப்பர் கவர் பண்ணால் மார்க் போட்டுருவாங்க. அந்த ஒரு தப்பான ஒரு கால்குலேஷனுக்காண்டி நிறைய ஸ்பேஸ் வந்து விட்டு எழுதுவீங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதாதீங்க. தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் விடலாம், ஆனால் தேவையில்லாத இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் விட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுவே உங்கள் பேப்பருடைய மார்க்கை குறைச்சி விட்டுரும். ஃபோர்த் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சமாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும். இதை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து என்ன கேட்பீங்க அப்படின்னா ஸோ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே படிக்காமல் பாஸ் செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கீங்களே, அதில் வந்து என்ன அப்படின்னா படிக்காமையே பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. நான் அதில் சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். 0% நாலேஜில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லக்கில் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் கொஞ்சமாச்சும் நீங்கள் நாலேஜோட போகணும். ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காலேஜ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் நாலேஜே வளர்த்துக்க மாட்டேன், நான் எதையுமே தொட மாட்டேன், நான் எதையுமே படிக்க மாட்டேன், ஆனால் நான் பாஸ் ஆகணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா நான் வேலையே பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு சம்பளம் வரணும். இது எங்கேயாச்சும் லாஜிக் இருக்குதுங்களா? ஸோ வந்து கொஞ்சமாச்சும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சமாச்சும் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை வந்து நான் ஃபுல்லாக படிக்க சொல்ல, ஃபுல்லாக படித்து நீங்கள் மக்கப் பண்ணி எழுது நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக 75க்கு மேலே நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் 100% அதிகம். அதே வந்து கொஞ்சம் கூட நீங்கள் படிக்காமல் ஜஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லக்கில் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுடைய நாலேஜை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன விஷயம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமில் நான் கொடுத்துருக்க இப்போ நான் வீடியோவில் கொடுத்துருக்க டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யார் நினச்சாலும் உங்களை ஃபெயில் பண்ணவே முடியாது. ஸோ மனசில் வச்சுக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். உங்களை ஃபுல்லாக படிக்க சொல்லல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒவ்வொரு லெசன்லேயே வந்து எதை என்ன இம்பார்ட்டன்ட் என்ன சொல்ல வர்றாங்க என்ன கான்செப்ட் அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸோட சேர்த்து நீங்கள் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் வந்து
நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா படிச்சுங்க, முடிஞ்ச நல்லா கண்டென்ட்ல அந்த சப்ஜெக்டுடைய நாலேஜை டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அதிக மார்க்கும் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 5th டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. இன்னைக்கு 10 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து யாருக்கிட்டையும் எதை பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் டே ஸ்காலர் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வரும்போது தேவையில்லாத பேச்சுக்கள், இல்லை எக்ஸாம் பற்றி எனக்கு டஃப்பாக இருக்குமோ, இல்லை எப்படி கேட்பாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றது, இல்லை அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் போய் எனக்கு இன்வால்வ் ஆகுறது, இல்லை வீட்டிலேருந்து கிளம்பும்போது எதையாச்சும் வந்து தேவையில்லாத தேவையில்லாத சேனல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு வர்றது, மொபைலில் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி எதுக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா எக்ஸாமை நோக்கி தான் இருக்கணும். அதுக்காண்டி எக்ஸாம் நினச்சிக்கிட்டே வராதிங்க. எப்படி நீங்கள் வரணும், எப்படி அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வரணும் அப்படின்னா யார்கிட்டையும் எதையும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா வரும்போது என்ன அப்படின்னா கண்ணை மூடி கொஞ்சம் ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஒரு டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஆசை ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ வந்து நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு அமைதியான ஒரு பிளேஸை நின்றுக்கிட்டு கொஞ்சம் இயற்கையை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஏரை வந்து உள்வாங்க, மூச்சு வந்து உள்ள இழுத்து வெளில விடுங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணுங்க. முழுக்க வந்து என்ன அப்படின்னா வந்து உங்கள் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. இதை நீங்கள் கரெக்டாக இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே யாருமே வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றி ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த குறைகளை நிவர்த்தி செய்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.